ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு மண்டை போட்டு மொச்சப்பயிறு சேர்த்து கருவாட்டானம் தான் காய்ச்ச போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, மொச்சப்பயிரை நல்லா வறுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுப்போம். ஒரு சைட் பார்த்திங்கன்னா பவுல் எடுத்து அதில் வந்துட்டு கருவாட்டு மண்டை தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளியையும் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான காய்கறி பார்த்திங்கன்னா, கத்தரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் எடுத்து அதில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ண காய்கறியும் இதோட சேர்த்துக்கோங்க. கருவாட்டு மண்டையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி கரைசலில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட மொச்சப்பயிறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி கரைசலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கப்புறம் மாங்காய் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை அப்படியே மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் ஊற்றி அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.